Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் GobiSudha கோவி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா புத்தாண்டு அன்னைக்கு ஒரு கல்யாண கேசரி தான், அதாவது டூட்டி ஃப்ரூட்டி கேசரி தான் செய்ய போறோம். இது கூட என்னன்னா கஸ்டர்ட் சேமியா பாயாசம் செய்ய போறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து அதாவது என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதாவது என்ன நம்ம வந்து ஹல்வா ஸ்டைலில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கல்யாண கேசரி ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனுடைய டிப்ஸும் நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து ஈஸியாக கேசரி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ ரவா கேசரி பண்ண போகிறோம். இது வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். நம்ம ரவா கேசரி கொஞ்சம் கொலன்னு வரதுக்கு ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில், கோல்டு வின்னர், அதாவது கடலெண்ணெய் மாதிரி ஸ்மெல் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் கீயில் மட்டும் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து அதாவது என்னன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். நம்ம அதனால் கீ 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். அடுத்து நல்லா நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கிறோம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதே இதில் நம்ம இந்த ரவையை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வர மாதிரி வரும். இதை வந்து அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஆல்ரெடி வந்து அவங்க கொடுத்துருக்கிறது டபுள் ரோஸ்டடுன்னு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் வந்து அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கீ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது. இப்போ வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கேசரியை. அதே பேனில் நம்ம வந்து இதில் வந்து 1 கப், இதில் வந்து நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 3.5 கூட நம்ம விடலாம். நான் வந்து 3 கப் விடுறேன். நல்லா கொதிக்கணும். தேவைன்னா நம்ம இன்னொரு அரை கப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம கேசரி கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் 3 ஏலக்காவை சீடு மட்டும் எடுத்துட்டோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்காமல். இது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணாமல் லாஸ்ட்டில் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் நதன் ஆகிடும். அதனால் லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அதாவது 1 கப் வந்து ரவைக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும், 3 கப் தண்ணி எடுத்துக்கணும். இதான் வந்து கேசரினோட அளவு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம 1.5 கப் எடுத்துருக்குறோம். நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே விட்டுறலாம். இப்போது கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றப்ப வந்து நல்லாயிருக்கும். இதை விட கொஞ்சமாக கெட்டியாகும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரியை வறுத்து வச்சுருக்கிறோம், முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட டூட்டி ஃப்ரூட்டி, இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே போடாமல் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக அப்படியே நெய் வந்து அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றப்ப என்னென்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொலன்னு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான டூட்டி ஃப்ரூட்டி கேசரி ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். நம்ம முந்திரி வந்து ஒரு 15 முந்திரியை 2ஆக உடைச்சிருக்கிறேன். இதை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே பேனில் நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். அதான் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கம்மியாக இருந்தாலே போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். நம்ம அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துட்டோம். அது வரைக்கும் 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம 300 ml அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். பாலில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இதுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 100 ml அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். 2 3 இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லா திக்காகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இன்னொரு 50 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 50 அல்லது 25 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். சுவையான கஸ்டர்ட் சேமியா பாயாசம் ரெடி. இந்த புத்தாண்டு அன்னைக்கு இந்த சேமியா பாயாசம் அது மட்டும் இல்லாமல் கேசரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.